Please subscribe to my YouTube channel. த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு உங்கள் குழந்தையின் எதிர்காலம் எப்படி. பொதுவாக குழந்தையினுடைய நம்ம குழந்தை வாரிசு உருவாகிறது, அதை பற்றியான தேடல்கள் நமக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து நம்முடைய முதல் வீட்டிலேருந்து 5ஆம் வீடு தான் இந்த புத்திர சந்தானத்தையும் அதனுடைய யோகத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த 5ஆம் வீடு, 5ஆம் வீட்டினுடைய அதிபதி, 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம், இதனுடைய தன்மைகள் வைத்து தான் நம்முடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும். இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆம் வீட்டினுடைய அதிபதி வேற ஒருத்தர் இருப்பார். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி பகை நீசம் அந்த மாதிரி சார்ந்து இருக்கும்போது பாலன்கள் இருக்கும். பொதுவாக எது பண்ணாலுமே அந்த 5ஆம் வீட்டு அதிபதி அவருடைய தன்மை தான் கிட்டத்தட்ட 50% மேலே அது ஆக்குபேஷன் பண்ணும். அதை சார்ந்து தான் படிப்பு இருக்கும். அந்த 5ஆம் வீட்டில் உள்ள கிரகம், இந்த 5ஆம் வீட்டு அதிபதி இதை சார்ந்து தான் இருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்காக பார்க்காம 9 கிரகங்களும் அந்த 5ஆம் வீட்டு அதிபதியாகவோ அல்லது 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள், எந்த மாதிரி தன்மை உள்ள வாரிசுகள் நமக்கு உருவாகும், அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நல்லா புரிஞ்சுங்க. 5ஆம் வீடு நம்ம லான் போட்டுக்கிற அந்த 1ஆம் வீட்டிலேருந்து எண்ணினா 5ஆம் வீட்டினுடைய அந்த வீட்டினுடைய அதிபதி இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம், அதனுடைய தன்மை, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நவ கிரகத்துக்கும் ஆனால் அந்த பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூரியன், நம்முடைய 5ஆம் வீட்டு அதிபதி சூரியனாகவோ அல்லது 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலோ எந்த மாதிரியான குழந்தை நம்மளுடைய அந்த குழந்தை இருக்கும், எப்படி அவங்களுடைய எதிர்காலம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தைரியம் மிக்கவராக இருப்பார் உங்கள் குழந்தை. அரசு சார்ந்த துறைகளில் அனுகூலமான அமைப்பு ஏற்படும் அவருக்கு. நம்ம சொல்கிறது எல்லாமே குழந்தைகளுக்கான பலன்கள் தான், உங்களுக்கானது இல்லை. நல்ல உயர் பதவி இருக்கும். கணினித்துறை, கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஐடி ஃபீல்டில் படிப்பு, அது சம்பந்தமான உயர் பதவி, உத்தியோகம், நல்ல வருமானங்கள். வான்வழி ஆராய்ச்சி அதுவும் அமைக்கும். சூரிய குடும்பத்தினுடைய ஆராய்ச்சி, வானியல் துறை அப்படின்றதையும் கேலக்ஸி வரைக்கும் ரிசர்ச் பண்ணி சேட்டலைட்டு அந்த மாதிரியான நவீன தொலைநோக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள், அது மூலியமாலாம் கல்வி, உத்தியோகம் அமையும். ஒரு தந்தை போன ஒரு குணம் இருக்கும். ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், 4 பேருக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பு, இதெல்லாமே சூரியன் 5ஆம் வீட்டில் இருந்தாரோ இல்லை 5ஆம் வீட்டு அதிபதி சூரியனாக இருந்தாரோ கிடைக்கக்கூடிய குழந்தையினுடைய யோகா அமைப்புகள். இந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தையோ இல்லை அந்த சூரியனையோ குருவுடைய பார்வையோ இல்லை சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், குரு, இந்த 3 பேருடைய பார்வை இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து சந்திரன், 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரனாகவோ 5ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலோ அந்த குழந்தை எப்படிப்பட்டவராக இருப்பார்னா ரொம்ப நளினமாக இருப்பார். தாய்மை குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீர்நிலை சார்ந்த, கடல் சார்ந்த துறைகளில் படிப்பு ஆர்வம், நீர்நிலை சார்ந்த இடத்துல வசிக்கிறது, கடல் கடந்த படிப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுல ஆர்வம், தாயை போல குணநலன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெண்மையை போற்றக்கூடியவராக இருப்பார். ரொம்ப சாந்த குணம் உடையவராக இருப்பார். இதுதான் அவங்களுடைய குழந்தைங்களுடைய குணநலன்கள். அடுத்து 5ஆம் வீட்டில் செவ்வாய் அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயாக இருந்தால் வீரம் மிக்கவராக இருப்பார். சீருடை பணிகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இராணுவம், தேசப்பற்று அதிகமாக இருக்கும். சகோதரத்துவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. உடன் பிறந்தவரை நேசிப்பார். உடன் பிறந்தவங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். சொத்து சேர்க்க அவருக்கு இயல்பாகவே இருக்கும். சொத்துக்கள் நிறையா வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு எதிர்காலத்தில் இருக்கும். கட்டிடக்கலையில் பில்டிங் கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அது சம்மந்தமாக படிப்பார். அது சம்மந்தமாக உத்தியோகம் பண்ணுவார், இல்லை சொந்த தொழிலும் பண்ணுவார். அடுத்து புதன், 5ஆம் வீட்டில் புதன் அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி புதன் இருந்தால் புத்தி சாதுரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையுமே தனக்கு சாதகமாக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கும். நல்லா படிப்பார். படிப்புக்கு மீறிய ஒரு தெளிவு இருக்கும்.
சின்ன வயசு கிளாஸில் படிக்கும் போதே வந்து பெரிய கிளாஸ் படிப்புலாம் வந்து புத்திமதி சொல்லுவார். அதை பற்றியான சந்தேகங்களை தெளிவுபடுத்துவார். ஸோ அறிவு கூர்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் திறமைகள் அதிகமாக இருக்கும். எப்படியாவது வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆதாயத்தமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான திறமைகளை வெளிப்படுத்துவார். ஸோ ஒரு நல்ல சாதுரியமான ஒரு குழந்தையாக இருப்பார். அடுத்து வந்து வேழன் 5ஆம் வீட்டில் வேழன் அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி வேழனாக இருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தில் கொஞ்சம் பற்று அதிகமாக இருக்கும். நம்மளுடைய குலப்பெருமை அதிகமாக பேசுவார். ஆசிரியர் தொழிலை கொஞ்சம் அதிகமாக விரும்புவார். யாருக்காவது ஏதாவது உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார். அது பெற்றவங்களுக்கு கூட வந்து உபதேசம் இருக்கும். பக்தி அதிகமாக இருக்கும். அரசு உயர் பதவிகள் தேடி வரும். அவரை திட்டமிட்டு படிப்பார். இதை படிக்கணும், இப்படி பண்ணணும், இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், தேவையில்லாமல் இவ்வளோ மார்க்லாம் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம பண்ண தேவையில்லை, ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த படிப்புக்கு தேவையான படிப்பு இருக்கும், அதுக்கடுத்து அடுத்த படிப்புக்கான மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும். தான் வந்து ஒரு கோல் வச்சுட்டு அந்த கோல் அடங்கிடணும், அந்த பதவியை நம்ம இந்த வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாக்கா அந்த வேலையை அடைஞ்சே தீர்வார். ரொம்ப மரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. எல்லாரையும் மதிப்பார். அவருக்கும் மரியாதை தேடி வரும். ஒரு நல்ல ஒரு குணவானா இருப்பார். அடுத்து வந்து சுக்கிரன் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் அது 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருந்தார். ஆடம்பர விரும்பியா இருப்பார். கல்வியில் கொஞ்சம் நாட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், என்ன பெரிய படித்தவனாலும் பணக்காரனாக இருக்கானா, நான் படிக்காதமே பணக்காரனா கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். எதுலையுமே வந்து ரொம்ப சுகபோகமாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். எதுலேயுமே வந்து ஒரு ரொம்ப லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஜாலியாக சம்பாதிக்கணும். லைஃப்பை வந்து சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார். ரொம்ப ஜாலியாக இருக்கும், சகஜமாக இருப்பார். அதே நேரத்தில் பெரிதிலும் பெரிது கேட்டல் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே உயர்ந்ததாக இருக்கணும். ஒரு லாட்ஜுக்கு போய் தங்கணும்னாக்கா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கணும். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னாக்கா நல்ல நொட்டீரியஸ் ஹை லெவல் ஹோட்டலுக்கு போகணும். பைக் எடுக்கணும்னாக்கா வந்து சின்ன பைக்கெலாம் எடுக்கக்கூடாது, புல்லட் தான் எடுத்து ரொம்ப ஸ்டைலிஷான பைக் ஓட்டணும். ட்ரெஸ்ஸு போட்டோம்னா கூட 1000 ரூபா ட்ரெஸ் இல்லை 2000 ரூபா ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடம்பர விரும்பியாக இருப்பது. ஆடம்பர பொருட்களுடைய விருப்பம் அதிகமாக இருந்தால் அது சம்மந்தமாகவே படிப்பார். அது சம்மந்தமாக உத்தியோகம் அமையும். ஸோ எப்பவுமே வந்து ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் அல்லது 5இல் சனி. 5ஆம் வீட்டதிபதி சனியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான குணம் இருக்கும். ரொம்ப அதிகமாக கடின உழைப்பு, படிப்புக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தேவையான மார்க் எடுப்பாங்க. சமூக நீதி பேசுவாங்க. பெரும்பாலும் வந்து சொந்த உத்தியோகம் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் நிறுவனத்தில் உத்தியோகமாக தான் அடிமை தொழில் தான் செய்வாங்க. இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறது தான் வந்து விரும்புவாங்க. பெருசாக ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கிடைச்ச வேலையை கடின உழைப்பால் ஒரே இடத்துல வேலை செஞ்சு ஒரே இடத்துல அகலக்கால் வைக்காம நிதானமான ஒரு வளர்ச்சி, நிதானமான ஒரு உழைப்பு, நிதானமான ஒரு ஊழியம், இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். சக தோழர்கள், தங்களுடைய கூட படிக்கிறவங்க, நண்பர்கள் வட்டத்தில் எப்பவுமே வந்து அதிக ஈடுபாடு இருப்பாங்க. அவங்களுக்கு அளவுக்கு நல்லது கெட்டதுலையுமே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அவங்களுக்காகவே வாழ்வாங்க. பொதுவாக வந்து மக்கள் நலன் கொஞ்சம் அக்கறை இருக்கும் அவருக்கு. மக்களும் வந்து அவரை விரும்புவாங்க. ஸோ அரசியலில் போனாங்க பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர் அவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல அவருக்கு சொந்த வீடு கிடையாது. 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் திட்டமிடாத வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை யாரையும் அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக தீர்மானம் பண்ண முடியாது. ஒரு நாள் கேட்டாங்க, நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், இன்னொரு அந்த ஃபீல்டில் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ வந்து அது அந்த நுனிப்புல் மேயர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அங்கங்கே அவருக்கான அந்த சுகபோகங்கள், வருமானங்கள் அதெல்லாம் கிடைக்க இதோட அதிகமாக ஒரு இடத்துல கிடைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவார். ஆனால் எந்த விதத்துலையுமே வந்து தன்னுடைய நிலையை தாழ்ந்து போகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்காது. முன்னேற்றங்கள் இருக்கும். திடீர் வசதி வாய்ப்புகளை தேடி போகுவார். அது கிடைக்கவும் செய்யும். அதிர்ஷ்டங்களை நம்புவார். குலதெய்வ அருள் அவருக்கு இருக்கும். அதனால் வந்து என்ன படிக்கிறாரு, அவர் திட்டமிடாமல் படிப்பார். ஆனால் அந்த படிக்கிறதுக்கான உத்தியோகமும் பார்க்க மாட்டார். படிக்கிறதுக்கான சம்மந்தமில்லாத ஒரு உத்தியோகத்தில் இருப்பார். சம்மந்தம் இல்லாமல் புதுசாக ஒரு தொழிலை கற்றுப்பார். அதில் வந்து திடீர்னு டெவலப் ஆவார். அது ஒரு நாள் பிடிக்காமல் போச்சுன்னா அதை விட்டுட்டு வேற ஒன்றுத்துக்கு போவார். பெற்றோர்களை பிரிஞ்சு ரொம்ப தூரத்தில் எங்கன்னா போய் வாழறது வந்து அவருடைய குணமாக இருக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்கணுன்ற மாதிரியா பிரியப்படுவார். உனக்கு என்ன, அவனுக்கு காசு அமிச்சா போதும் இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரியான அப்பா அம்மாவுக்கு விலை பேசக்கூடிய ஒரு கேரக்டராக அவர் இருப்பார். ஆனால் வசதியான வாழ்க்கை, தொழில் அதிகமாக, சொந்த தொழில், வெளிநாடு ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு வாழ்க்கை,
அப்படின்றதுல வந்து அதிக ஈடுபாடுகள் இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்தில் கேது பகவான். பெற்றவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அது சின்ன வயசுல அது எப்பவுமே கொடுப்பாரு மரியாதை. வளர்ந்ததுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்க கிட்ட இருக்கிற குறைகள்லாம் வந்து அவருக்கு குறை கண்டுபிடிப்பாரு. அதனால வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பார்ப்பாரு. சில நேரத்தில் வந்து 4 பேர் எதுக்கு கொஞ்சம் மட்டம் தட்டி பெற்றோர்களே மட்டம் தட்டி பேசுவார். ஆமாம், அவங்க என்ன ஒழுங்காக படிக்க வச்சாங்க, அவங்க என்ன எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு திருப்தியற்ற நிலையை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பார். மற்றவங்களுக்கு வந்து 4 பேர் எதுக்கு அட்வைஸ் பண்ணுவார். நான் என்னால் தான் வந்து அவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெருமையும் தேடிப்பார். அதே நேரம் பாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு கொடுக்குற பாசம் வந்து அவரிடம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் படிக்காத மேதையாக இருப்பார். படிப்புக்கு சம்மந்தமில்லாத துறையில் இருப்பார். கௌரவம் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பார். அனுபவ அறிவு சார்ந்த உத்தியோகம், திட்டமிட்ட சீரான ஒரு முன்னேற்றம், ஒரு பிளான் பண்ணி வைப்பார். அவருடைய அனுபவத்தை வச்சுட்டு அவர் வந்து அவர் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிப்பார். எதுலேயுமே வந்து தோல்விகள் இருக்காது, ஆனால் நிதானமான வளர்ச்சி இருக்கும். பெற்றோர்களுக்கும் அவருக்குமான புரிதல் ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்கூட்டியே நம்ம குழந்தைக்கான மேலே நம்ம இருக்கிற திட்டமிடலை நம்ம ஏற்றிக்கலாம், இதை இறக்கிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. 9 கிரகங்களும் 5ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டிருந்தாக்கா என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தன்னுடைய ஜாதகத்தில் 5ஆம் வீடு சம்மந்தப்பட்ட சந்தேகங்களை இருந்துச்சுனாக்கா என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. நான் வந்து இலவசமாக அதுக்கான விளக்கங்கள், உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற விளக்கங்களை இலவசமாக தரத்துக்கு தயாராக இருக்கேன். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.